எல்லோருக்கும் வணக்கம். டாடா ஐபிஎல் 2024 ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் தமிழில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச் ஒரு முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங் ஆஸ் சன்ரைசர் ஹைதராபாத் பேட் கமின்ஸ் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கான ஒரு மேட்ச் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத், இதுக்கு பிச் ரிப்போர்ட் எதுவுமே நான் கொடுக்கல. ஏன் அப்படின்னா, சன்ரைசர் 15-16 வருட ஐபிஎல் வரலாற்றில் 277 ரன்கள் அடிச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் 246 ரன் அடிச்சிருக்காங்க. அந்த பிச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். கம்ப்ளீட்டாக பேட்டிங் ட்ராக். இந்த பேட்டிங் ட்ராக்ல நம்ம கடைசியாக ஸ்கோர் கார்டு பார்ப்போம், ஸ்கோர் கார்டு சம்மரி பார்ப்போம், பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்ப்போம், எந்தெந்த போலர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்கிற பிச் ரிப்போர்ட் டீட்டெயிலு கடைசியாக தெளிவாக பார்க்கும்போது தான் நமக்கு எப்படி டீம் மேக் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா வரும். ஸோ அந்த கான்செப்டில் சென்னை சூப்பர் கிங், சன்ரைசர் ஹைதராபாத் தான் ஏற்கனவே விளையாடிருக்காங்க, அதே சன்ரைசர். ஸோ சென்னை சூப்பர் கிங்கில் நம்ம எப்படிப்பட்ட ஒரு டீம் பிளேயரை பிக் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக பார்ப்போம். வெனியோட T20 ஸ்டாட்ஸ் டோட்டலாக 74 மேட்ச் விளையாடி இருக்காங்க. அந்த 74 மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 33 தடவையும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 40 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த வெனியூ ஹைதராபாத் ஸ்டேடியத்தில் ஆவரேஜான ஸ்கோர் ஒரு 150-120. பட் இப்போ இருக்கிற ஸ்கோர் ஒரு 200+ மேலே தான் இருக்கு. ஹையஸ்ட் டோட்டல் 277. இந்த 2024 டாடா ஐபிஎல் 2024 சீசன்ல நடந்த சன்ரைசர் பதிவு பண்ண ஸ்கோர். அந்த சன்ரைசர் கூட தான் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் மோத போறாங்க. லோயஸ்ட் டோட்டல் 80 ரன், ஆவரேஜ் ஸ்கோர் 161 ரன்கள். ஃபாஸ்ட்டுக்கு 31 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 21 விக்கெட்டும். அப்போ ஃபாஸ்ட் தான் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, ஸ்பின் ப்ரெஷர் டைம்ல சப்போர்ட் பண்ணுது. இதுதான் இந்த வெனியோட ஸ்டேட்டஸ். T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்ப்போம். பிலோ ஸ்கோர் 150 ரன்ஸ், 150 ரன்னுக்கு குறைவா 35 தடவை நடந்திருக்கு, 35 தடவை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்கோர் 150லேருந்து 169 10 தடவையும். அதுக்கப்புறம் ஸ்கோர் 170-189 13 தடவையும். அதுக்கப்புறம் 190 அபவ் 16 தடவையும் எடுத்திருக்காங்க. இதுதான் இந்த ஸ்கோரிங் பேட்டர்ன் சொல்லுது. இந்த ஸ்கோரிங் பேட்டர்ன் நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, எது அதிகமா நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிலோ ஸ்கோர் 150-135 தான் அதிகமா நடந்திருக்கு. 1 above 190 16 தடவையும், இந்த ரெண்டுமே 10 தடவை 13 தடவையும் நடந்திருக்கு. ஸோ டாப் 150க்குள்ள அவுட்டு, இல்லைன்னா 16 தடவை above 190 போயிருக்கு. ஸோ டீமுடைய பேலன்ஸ் தான் மெயின். இப்போ டீமுடைய பேலன்ஸ்னு சன்ரைசரும் டாப், சென்னை சூப்பர் கிங்கும் டாப். சிவம் தூபே, ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட், அஜிங்கியா ரஹானே, டேரில் மிச்சல் அண்ட் MS தோனி அண்ட் ரவீந்தர் ஜடேஜா, இந்த மாதிரி பெரிய பட்டாளம் இருக்கு. அட் த சேம் டைம் சன்ரைசர்லயும் பெரிய பட்டாளம் இருக்கு. அப்போ ஸ்கோர் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஸ்கோர் இந்த 170-189 இல்லைன்னா above 190, இந்த ரெண்டு பேட்டர்ன்ல தான் நம்ம நிறைய ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்கலாம். 8 பாருங்க, CSK 15 தடவையும், சன்ரைசர் 5 தடவையும், டோட்டலா 20 மேட்ச் நடந்திருக்கு. ஸோ CSK தான் ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 33 தடவையும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 38 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டிங் செகண்ட் ஆல்மோஸ்ட் டாமினேட் பண்ணியிருக்காங்க. போத் ஆர் ஸ்லைட்லி ஈக்குவல். சன்ரைசர் 277 ரன்கள், 3 விக்கெட். மும்பை இந்தியன்ஸ் 246 ரன்கள், 5 விக்கெட். ஒரு லாஸ்ட் வீக் நடந்த மேட்ச், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட் அண்ட் ஸ்பின்னு 1 விக்கெட், ஃபாஸ்ட் 2 விக்கெட். இரண்டாவது இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 4 விக்கெட், ஸ்பின்னுக்கு 1 விக்கெட். ஆக மொத்தம் டோட்டலா பாருங்க 5-3 8 விக்கெட், 4-2 6 விக்கெட், ஸ்பின்னில் 2 விக்கெட், டோட்டலா 8 விக்கெட். இந்த சீசன்ல நடந்த ஒரு ஹையஸ்ட் ஸ்கோரிங் மேட்ச். ஆல்மோஸ்ட் ஒரு 250 500 ரன்களுக்கு மேல போயிருக்கு. அப்போ 500 ரன்களுக்கு மேல போயிருக்குன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாமே 4-6 அதுலதான் நிறைய பேர் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. இந்த விக்கெட்ல பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால நம்ம ஃபேண்டசி டீம் பிக் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு 2 போலர் நம்ம எடுக்கணும். சன்ரைசர் 186க்கு 5 விக்கெட், 20 ஓவர். ராயல் சேலஞ்சர் பெங்களூர் 187 ரன், 2 விக்கெட் சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. இங்க சேஸ் பண்ணி தோத்துருக்காங்க. இது ஏன்னா இமாலய ஸ்கோர்.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 3, ஸ்பின்னுக்கு 3, செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 2, ஸ்பின்னுக்கு 0, ஆக மொத்தம் 5 ரன் 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்ததா ஃபாஸ்ட் 60%, ஸ்பின்னு 40%, சன்ரைசர் 182க்கு 6, லக்னோ சூப்பர் ஜெயின் 185க்கு 3. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட்டும் கம்மியாக தான் விழுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 3 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னுக்கு 3 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஓவரால் வந்து இந்த ஸ்கோர் கார்டு நமக்கு சொல்ல வர்ற விஷயம் எல்லாமே 180, 190 அந்த ரேஞ்சில் தான் வருது பாருங்க. 190 ரேஞ்சில் தான் இந்த லாஸ்ட் ஒரு 3 மேட்சோடைய ஸ்கோர் கார்டு வந்து நமக்கு சொல்லுது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரபுளாக நம்ம எடுக்கணும். ஸோ சன்ரைசர், சென்னை சூப்பர் கிங் யார் யாரெல்லாம் ரன் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத பார்த்து தான் நம்ம வந்து டீமை மேக் பண்ணணும். சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். பாசிபிள் பிளேயிங் கன்ஃபார்ம் பிளேயிங் 11 நம்ம சென்னை டீம் வந்து பிளேயர்ஸை மாற்றவே மாட்டாங்க. ஸோ அப்படியே தான் இருப்பாங்க. ஏதாவது இன்ஜுரி ஆனால் மட்டும்தான் பிளேயர்ஸை மாற்றுவாங்க. இன்னிங்ஸை வழக்கமாக ஓப்பன் பண்ணுறது ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா அண்ட் அஜிங்கியா ரகானே, டேனியல் மிச்சல், சிவம் தூபே, சமீர் ரஸ்வி, ரவீந்திர ஜடேஜா and MS தோனி and தீபக் சகார், மகேஷ் பத்திரானா, முஸ்தாபிஷுர் ரஹ்மான், இம்பாக்ட் பிளேயராக உள்ள வராரு துஷார் தேஷ்பாண்டே. இதுதான் சென்னையோடைய பாசிபிள் பிளேயிங் 11. இந்த சென்னையோடைய பாசிபிள் பிளேயிங் 11ல் சம்டைம் ரேர் கேஸ் சிவம் தூபே ஓவர் போடுவார். இவர் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி, சப்போஸ் ஓவர் போட்டார்னா 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அந்த பேட்டிங் ட்ராக் இவர் கம்ப்ளீட்டாக ஸ்லோவாக மீடியம் ஃபாஸ்ட்டில் போடும்போது இவருக்கு கண்டிப்பாக விக்கெட் விழும். அட் த சேம் டைம் டேரில் மிச்சல் ஓவர் போட்டாலும் விக்கெட் விழும். ஸோ இந்த 2 பிளேயருக்கு நல்ல ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் வரும். இப்போ இந்த தீபக் சகார், மகேஷ் பத்திரானா, முஸ்தாபிஷுர் ரஹ்மான், துஷார் தேஷ்பாண்டே இதில் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெத் ஓவர் மகேஷ் பத்திரானா. ஸோ தீபக் சகார் ஸ்விங் ஆகலைன்னா இவர் விக்கெட் எடுக்க மாட்டார். முஸ்தாபிஷுர் ரஹ்மான் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இவர் வந்து 50-50, இவரும் 50-50, இவரும் 50-50. பட் துஷார் தேஷ்பாண்டே கண்டினியூஸாக 3 மேட்ச் விக்கெட் எடுக்காதனால இவர் ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக் பிளேயராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம சென்னை சூப்பர் கிங்கோடைய பேட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிளேயர்ஸ் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். 8 விக்கெட்ல ருத்ராஜ் கெய்க்வாட் 5 மேட்ச் 270 ரன், 67 ஆவரேஜ். வெனியூவில் விளையாடல. ரீசெண்டாக 1 ரன்ஸ் தான் அடித்தார் லாஸ்ட் மேட்ச். அதுக்கப்புறம் 46. இந்த மேட்ச் ஒரு பெரிய இன்னிங்ஸ், இந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ கேப்டனுக்கு ரொம்ப ரொம்ப எலிஜிபிளான பிளேயர். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு 4 டீம் போடும்போது ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு டீம் கேப்டன் ஆகும், ரச்சின் ரவீந்திரா ஒரு டீம் கேப்டன் ஆகும் போடலாம். ரச்சின் ரவீந்திரா வெனியூவில் விளையாடல, ஏன்னா ஒரு புது பிளேயர். ரச்சின் ரவீந்திராவும் டேனியல் மிச்சலும் ஒரு புது பிளேயர். இவங்க 2 பேருமே விளையாடலை. ஸோ இந்த 2 பேருமே வந்து நம்ம விடலாம். வெனியூவில் 8 விக்கெட்ல எதுவுமே இல்லை. ரீசெண்டாக வந்து 2 runs, 46, 37, 68. ஸோ இவரும் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். அஜிங்கியா ரகானே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் வச்சிருக்காரு. 8 விக்கெட்ல 18 மேட்ச் 434 ரன், 25 ஆவரேஜ். வெனியூவில் 7 மேட்ச் 167 ரன், 23 ஆவரேஜ். லாஸ்ட் மேட்ச் 45, இந்த மேட்ச் 12. ஸோ இந்த 3 பேருமே இன்னிங்ஸை முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த மாதிரி காம்பினேஷனில் நான் ஒரு டைம் ட்ரை பண்ண போகிறேன். ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா, அஜிங்கியா ரகானே. அதுக்கப்புறம் எந்த பேட்ஸ்மேனையும் நடக்க போகிறது. இந்த 3 பேருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் மாற்றி ரச்சின் ரவீந்திரா கேப்டன், ருத்ராஜ் கெய்க்வாட் வைஸ் கேப்டன். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 டீம் வந்து மை 11 சர்க்கிளில் நான் ட்ரை பண்ண போகிறேன். டேரில் மிச்சல் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அண்ட் செகண்ட் போலிங் அண்ட் 8 விக்கெட் அண்ட் வெனியூவில் இவருடைய புதுமுக பிளேயர். ஸோ விளையாட்டிருக்க வாய்ப்பு இல்லை. கடைசியாக நடந்த மேட்ச் 34 ரன், 24 ரன் நாட் அவுட், 22 ரன், 72 நாட் அவுட். ஸோ ஆவரேஜான நல்ல பெர்ஃபார்மன்ஸ். பாலுக்கு ஈக்குவலாக தான் அடிக்கிறாரு. பட் ரன் வரும்போது நமக்கு ஃபேண்டசி டீமில் பாயிண்ட்ஸ் அஜிங்கியா ரகானே, டேரில் மிச்சல், கேன் வில்லியம்சன் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ஆவரேஜாக ஒரு 40, 30, 50ன்னு அடிக்கும்போது ட்ரீம் டீமில் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ அதை தான் நம்ம மைண்ட் செட் பண்ணி நம்ம டீமை வந்து கிரியேட் பண்ணணும். ரவீந்திர ஜடேஜா 8 விக்கெட்ல 16 மேட்ச் 225 ரன், 8 விக்கெட். வெனியூவில் 6 மேட்ச் 62 ரன், 31 ஆவரேஜ், 0 விக்கெட். லாஸ்ட் மேட்ச்ல 21 ரன் நாட் அவுட் பிளஸ் 1 விக்கெட். வெனியூவில் ஒரு 31 ஆவரேஜ் வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிவம் தூபே. 43 மேட்ச் 4 மேட்ச் 23 ரன், 5 ஆவரேஜ், 2 விக்கெட். வெனியூவில் 1 மேட்ச் 5 ரன், 5 ஆவரேஜ். ரீசெண்டாக 18, 51, 34. ஸோ வெனியூவில் 1 மேட்ச் தான் நடந்திருக்கு. அந்த ஒரு மேட்ச்ல அவர் விளையாடி இருக்காரு. அந்த ஒரு மேட்சை பேஸ் பண்ணி நம்ம வந்து அவரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது.
அடுத்ததான் நம்ம பார்க்க போது சம்சீர் ரிஸ்வி. இவர்கிட்ட இருந்தும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் 8-8 வெனியூவில் விளையாடல. ரீசெண்டாக ஒரே மேட்ச் தான் விளையாடினார். 2 மேட்ச் விளையாடினார். ஒரு மேட்ச் 14 ரன், ஒரு மேட்ச் 0 ரன். இவர் நல்ல ஆடிட்டிங் பிளேயர். இவருக்கெல்லாம் வாய்ப்பு வருமானது ஒரு டவுட்டு. அதனால இவர் 50-50 ஆப்ஷன்ஸ் தான். MS தோனி லாஸ்ட் மேட்ச் வந்தார், 16 பால் விளையாடினாரு. இவருக்கு வந்து 8-8 எதுவுமே நம்ம போட தேவையில்லை. ஏன்னா ஒரு பிக் லெஜெண்ட் பிளேயர், ஒன்லி ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ். 16 பால்ல 37 ரன் நாட் அவுட். அதில் 6 பால் ரன்னே ஓடலை. ஸோ ஸ்ட்ரைக் ஜடேஜாவுக்கு கொடுக்காம ஓடலை. ஸோ அந்த 6 பால்லையும் ஒரு சிங்கிள் எடுத்திருந்தா கூட இந்த 37 ப்ளஸ் ஒரு 5 ரன்னா கூட ஒரு 40-42 பாயிண்ட் வந்திருப்பார். 42 ரன் அடிச்சிருப்பார். மதீஷ் ஷா பத்திரானா. இவர் வந்து ஒரு ஆடிட்டர் பவுலர். 8-8 ஒரு மேட்ச், ஒரு விக்கெட். வெனியூவில் விளையாடல. ரீசெண்டாக 3 விக்கெட், 1 விக்கெட், 2 விக்கெட், 1 விக்கெட், 2 விக்கெட். ஸோ இவர்கிட்ட இருந்து கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்மன்ஸ். இவர் வந்து டெத் ஓவரில் போடுறதுனால ஃபஸ்ட்டு பிக். அதே மாதிரி இவர் ஃபஸ்ட்டு போலிங் போடுறாங்கன்னா இவரை வந்து நம்ம கம்பல்சரி எடுக்கலாம். செகண்ட் போலிங் போடுறாங்கன்னா அந்த அளவுக்கு மேட்ச் கொண்டு போகாமல் அவங்க முடிச்சிட்டாங்கன்னா இவருக்கு வாய்ப்பே வராமல் போயிடும். இவர் 12வது ஓவர் தான் போடுவார். ஃபஸ்ட்டு போலிங்கில் நம்ம நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணலாம். தீபக் சகர் 8-8 10 மேட்ச் 9 விக்கெட். வெனியூவில் 3 மேட்ச் 7 விக்கெட். ஸோ வெனியூவில் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ரீசெண்டாக 0 விக்கெட், 2 விக்கெட்ஸ். அந்த 0 விக்கெட்ன்றதுனால இந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. முஸ்தாபிஷுர் ரஹ்மான் இம்பேக்ட் பிளேயர். இவர் 8-8 4 மேட்ச் 8 விக்கெட். வெனியூவில் 8 மேட்ச் 10 விக்கெட். ரீசெண்டாக வந்து எல்லா மேட்சஸுமே ஒரு விக்கெட். இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். லெஃப்ட் ஹேண்டர். அங்கே வந்து ரைட் ஹேண்டர் என்ட்ரிக் கிளாசன், ஏடன் மார்க்கரம். ஸோ யாரெல்லாம் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்களோ அவங்களுடைய விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலரான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். துஷார் தேஷ்பாண்டே கடைசி 3 மேட்ச் எதுவுமே விக்கெட் எடுக்கல. 0 விக்கெட் தான் எடுத்தாரு. அதுக்கப்புறம் 2 விக்கெட், அதுக்கப்புறம் 0 விக்கெட். ஸோ 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் விக்கெட் எடுத்தாரு. ஸோ 0க்கு அப்புறம் 2, அதுக்கப்புறம் 0க்கு அப்புறம் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்படி எடுக்கும்போது இந்த முஸ்தாபிஷுர் ரஹ்மான், துஷார் தேஷ்பாண்டே ஒரு டீம்லையும், இன்னொரு டீம்ல இந்த 2 பேரையும் டிராப் பண்ணிட்டு தீபக் சகர் மட்டும் ஒரு டீம்லையும், இன்னொரு டீம்ல டிராப் பண்ணிட்டு முஸ்தாபிஷுர் ரஹ்மான் மட்டும் ஒரு டீம்லையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். நாளைக்கு இதுக்கான டெமோ டீம்ஸ் வந்து நான் டெலிகிராம் சேனல்ல கொடுக்குறேன். ஸ்டார்டிங் ஓவர்ஸ் தீபக் சகர், துஷார் தேஷ்பாண்டே, முஸ்தாபிஷுர் ரஹ்மான். சென்னை சூப்பர் கிங்ஸுடைய இனிஷியல் பவர் பிளே ஓவர் போடக்கூடிய பிளேயர்ஸ் இந்த 3 பிளேயர். அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸில் போடக்கூடியவங்க பத்திரானா மஸ்ட் பிளேயர் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே. இவர் ஒரு 16-17 ஓவர்லேயே இவருக்கு ஓவர் முடிஞ்சிடும். ஸோ இந்த 2 பிளேயர் வந்து டெத் ஓவர் 19 and 20th ஓவர் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். பிளேயர் பேட்டில் பார்ப்போம். கெய்க்வாட், ருத்ராஜ் கெய்க்வாட் நடராஜன் கிட்ட 2 விக்கெட் 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. கம்மின்ஸ் அண்ட் ஷபாஸ் அகமது கிட்ட 1 தடவை அவுட் ஆயிருக்காரு. ரகானே 6 தடவை புவனேஸ்வர் குமார் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. உண்டகட் கிட்ட ஜெய்தேவ் உனர்கட் 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. சிவம் துபே நடராஜன் கிட்ட ஒரு விக்கெட் 1 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸோ நடராஜன் இல்லாதனால ருத்ராஜ் கெய்க்வாடுக்கும் சிவம் துபேக்கும் ஒரு நல்ல இது. ஜடேஜாவும் புவி அண்ட் நட்ராஜ் அண்ட் உண்டகட் ஒரு பிளேயர் அவுட் ஆயிருக்காரு. ரச்சின் அண்ட் டேரில் மிச்சல் நியூ பிளேயர்ஸ். யாருக்கிட்டையும் இது வரைக்கும் அவுட் ஆனதில்லை. ஏன்னா அவங்க இது வரைக்கும் இவங்க கிட்ட விளையாடினதே இல்லை. சென்னை சூப்பர் கிங்ஸோடைய பெஸ்ட் இன்னிங்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ரொம்ப நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரச்சின் ரவீந்திரா போத் இன்னிங்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு. டேரில் மிச்சல் செகண்ட் பேட்டிங் ரொம்ப ஆப்டா இருப்பாரு. சிவம் துபே போத் இன்னிங்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். அதே மாதிரி போல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு டேரில் மிச்சல் அண்ட் சிவம் துபேக்கு. அதுக்கப்புறம் சம்சீர் ரஸ்வி 50-50 ஆப்ஷன்ஸ். ரவீந்திர ஜடேஜா 50-50. ஆனால் போத் இன்னிங்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஸ்லோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஸ்பின்னு எடுக்கல, பட் இவர்கிட்ட இருந்து ஒரு விக்கெட் எடுத்து பார்க்கலாம். MS தோனி ஃபினிஷர் ரோல்னாவே செகண்ட் பேட்டிங். துஷார் தேஷ்பாண்டே செகண்ட் போலிங். சேசிங்கில் ரொம்ப ஆப்டா இருப்பார். முஸ்தாபிஷுர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் போலிங். அஜிங்கிய ரகானே ஃபர்ஸ்ட் பேட்டிங். தீபக் சகர் செகண்ட் போலிங். ஸோ செகண்ட் போலிங் வரும்போது தீபக் சகர் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் போலிங் வரும்போது முஸ்தாபிஷுர் ரஹ்மான் அவரை நம்ம ஃபர்ஸ்ட் போலிங்கில் நம்ம ட்ரை பண்ணலாம். பத்திரானா போத். ஸோ அப்போ முஸ்தாபிஷுர் ரஹ்மான் பத்திரானா. இன்னொரு இதில் வந்து துஷார் தேஷ்பாண்டே அப்புறம் தீபக் சகர். இப்படி நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சன்ரைசர் ஹைதராபாத் பாசிபிள் பிளேயிங் 11. மாயங்க் அகர்வால், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா டபுள் ஆப்ஷன் உள்ள பிளேயர். ஏடன் மார்க்கரம் டபுள் ஆப்ஷன்ஸ். என்ட்ரிக் கிளாசன்,
அப்துல் சமாத், ஷபாஸ் அகமது, பேட் கம்மின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜெய்தேவ் உண்டகட், மாயங்க் மார்க்கண்டே and impact player உம்ரான் மாலிக். மாயங்க் அகர்வாலோடைய பேட்டிங் 8 விக்கெட்ல 17 மேட்ச் 262 ரன் 15 ஆவரேஜ். வெனியூல 12 மேட்ச் 247 ரன் 21 ஆவரேஜ். ரீசெண்டா 16, 11, 32. இவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கல. ஸோ நாளைக்கு இவர் ஒரு டீம்ல கேப்டனா நான் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த மேட்ச் இவரையும் ஒரு டீம்ல கேப்டனா ட்ரை பண்ணுவேன். டிராவிஸ் ஹெட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் 8 விக்கெட்ல விளையாடல. வெனியூல 2 மேட்ச் 92 ரன் 46 ஆவரேஜ். அண்ட் ரீசெண்டா 19, 62, 39 இந்த ஐபிஎல் சீசன்ல. அபிஷேக் சர்மா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ். 8 விக்கெட்ல 6 மேட்ச் 199 ரன் 33 ஆவரேஜ். வெனியூல 103 ரன் 11 ஆவரேஜ். வெனியூல ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ். பட் லாஸ்ட் மேட்ச் 68 ரன் அடிச்சு மேன் ஆஃப் த பிளேயர் அவார்டு வாங்கியிருக்காரு. 29, 63, 32, 43. ஸோ கன்சிஸ்டண்டா ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில இவர் ஒரு நல்ல மஸ்ட் பிக் பிளேயர். பட் போலிங் வந்தாலும் கண்டிப்பா 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஏடன் மார்க்ரம். ஒரு ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஆஃப் பிரேக் ஸ்பின் பவுலர். 8 விக்கெட்ல 3 மேட்ச் 42 ரன் 14 ஆவரேஜ், 1 விக்கெட். வெனியூல 7 மேட்ச் 191 ரன் 29 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ வெனியூல இவர் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. லாஸ்டா 17, 42 நாட் அவுட். ஸோ இந்த மாதிரி வரும்போது 18, 42 நல்ல ரன், 17 அடுத்த மேட்ச் வந்து இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஹென்ரிக் கிளாசன் இவர் சொல்லவே தேவையில்லை. இவர் வந்தாவே போலர்லாம் பயப்படுவாங்க. 8 விக்கெட்ல 2 மேட்ச் 24 ரன் 12 ரன் ஆவரேஜ். வெனியூல 66 ரன் ஆவரேஜ். இவர் வந்து கண்டிப்பா 98% ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் தோனி இருக்கிற இடத்துல இந்த ஹென்ரிக் கிளாசனை சீக்கிரமா அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதை மைண்ட் செட் பண்ணி ஒரு மல்டிபிள் டீம் போட்டிங்கன்னா ஒரு டீம்ல இவரை ட்ரா பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். அப்துல் சமாத் 8 விக்கெட்ல 2 மேட்ச் 26 ரன் 26 ஆவரேஜ். வெனியூல 5 மேட்ச் 99 ரன் 49 ஆவரேஜ். வெனியூல நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு அப்துல் சமாத். ரீசெண்டா 29, 15, 103 ரன்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போயிருப்பே ஷபாஸ் அகமது. 8 விக்கெட்ல 3 மேட்ச் 54 ரன் 18 ஆவரேஜ் பிளஸ் 1 விக்கெட். 2 மேட்ச் 2 விக்கெட் இந்த வெனியூல. ரீசெண்டா 22 பிளஸ் 1 விக்கெட். பேட் கம்மின்ஸ் சன்ரைசருடைய கேப்டன். 8 விக்கெட்ல 6 மேட்ச் 4 விக்கெட். வெனியூல 2 மேட்ச் 2 விக்கெட். ஸோ வெனியூல புவர் பெர்ஃபார்மன்ஸ், ஆவரேஜா 1 விக்கெட். ஸோ இவரை ட்ராப் பண்றது நல்லது. புவனேஸ்வர் குமார் 44 மேட்ச் 42 விக்கெட். வெனியூல 18 மேட்ச் 11 விக்கெட். லாஸ்ட் 3 மேட்ச் 0-0-0. ஸோ இவரும் துஷார் தேஷ்பாண்டியும் ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஜெய்தேவ் உன்னட்கட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம். இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் வந்து நம்ம டீம்ல டேரில் மிச்சல், அஜிங்கிய ரகானே, ருத்துராஜ் கெய்க்வாட் இந்த 3 பேருக்கு ஒரு ப்ரெஷரான ஒரு பவுலரா இருப்பாரு. ஸோ வெனியூல 6 மேட்ச் 13 விக்கெட். இதை மைண்ட் செட் பண்ணுங்க. இவர் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளான ஒரு பிளேயர் ஜெய்தேவ் உண்டகட். இவரை எடுத்தீங்கன்னா கெய்க்வாடு, மிச்சல், ரகானே 3 பேர்ல 2 பிளேயரை ட்ராப் பண்ணிடுங்க. மாயங்க் மார்க்கண்டே லெக் பிரேக். 8 விக்கெட்ல 4 மேட்ச் 5 விக்கெட். வெனியூல 7 மேட்ச் 10 விக்கெட். ரீசெண்டா 1 விக்கெட் 0 விக்கெட் 2 விக்கெட்ஸ் 14 பிளஸ் 1 விக்கெட் 2 விக்கெட்ஸ். உம்ரான் மாலிக் ஒரு இம்பாக்ட் பிளேயர். இவர் 8 விக்கெட்ல 3 மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. வெனியூல 4 மேட்ச் 3 விக்கெட், ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ். சன்ரைசர் ஹைதராபாத்தோட பேட்டிங் பார்ப்போம். மாயங்க் அகர்வால் போத் இன்னிங்ஸ் ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜ், வெரி புவர். ரிஸ்கி ட்ரம்ப் பிளேயராக அவர் ட்ரை பண்ணலாம். அப்புறம் ஷபாஸ் அகமது போத் இன்னிங்ஸ் ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். டிராவிஸ் ஹெட் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா நல்ல ஆவரேஜ் வச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ரொம்ப ரொம்ப நல்ல ஆவரேஜ் வச்சிருப்பாரு. புவனேஸ்வர் குமார் ஃபர்ஸ்ட் போலிங்ல நல்ல விக்கெட்ஸ் எடுப்பாரு. அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பேட்டிங், ரீசெண்டா போத் இன்னிங்ஸுமே கலக்குறாரு. அண்ட் மாயங்க் மார்க்கண்டே செகண்ட் போலிங் அண்ட் போத் இன்னிங்ஸ்ல ஒரு மஸ்ட் பிக்கா இருக்காரு. ஏடன் மார்க்கரம் போத் இன்னிங்ஸ். பேட் கமின்ஸ் செகண்ட் போலிங். ஹென்ரிக் கிளாசன் ஃபர்ஸ்ட் பேட்டிங். ஜெய்தேவ் உண்டகட் ஃபர்ஸ்ட் போலிங் மஸ்ட் பிக். அப்துல் சமாத் போத் ரீசெண்டா புவர், இவர் ட்ராப் பண்ணலாம். டி நடராஜன் போத் இன்னிங்ஸ் யாக்கர், அவர் விளையாடல. சன்ரைசருடைய ஸ்டார்டிங் ஓவர் புவனேஸ்வர் குமார், ஷபாஸ் அகமது, ஜெய்தேவ் உன்னட்கட். இவங்க 3 பேரே தான் ஸ்டார்டிங் ஓவரில் இனிஷியல் பவர் பிளேல போடக்கூடிய பவுலர்ஸ்.
அடுத்ததான் டெத் ஓவர் போடக்கூடிய சன்ரைசர் மாயங்க், மார்க்கண்டே, பேட் கமின்ஸ். இந்த 2 பிளேயர் மஸ்ட் பிளேயர் இன் டெத் ஓவர்ஸ். இந்த சன்ரைசருடைய பிளேயர் பேட்டில் பார்ப்போம். மாயங்க் அகர்வால், தீபக் சகார் அண்ட் முஸ்தாபிஷுர் ரஹ்மான் கிட்ட 1 தடவையும், ஜடேஜா கிட்ட 2 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. அபிஷேக் சர்மா, தீபக் சகார் அண்ட் ஜடேஜா கிட்ட 1 தடவை அவுட் ஆயிருக்காரு. மார்க்கரம், தீக்ஷனா கிட்ட 1 விக்கெட், ஆனா தீக்ஷனா விளையாடல. கிளாசன், பத்திரானா, முஸ்தாபிஷுர் ரஹ்மான் 1 விக்கெட். ராகுல் திரிபாதி, ஜெயதேவ், ஜடேஜா கிட்ட 3 விக்கெட். ஸோ இந்த இடத்துல யார் ரிப்பீட்டடாக வராங்கன்னா முஸ்தாபிஷுர் ரஹ்மான், ஜடேஜா அண்ட் தீபக் சகார். ஸோ இதை மைண்ட் செட் பண்ணி இந்த ஆப்ஷன்லையும் நீங்கள் ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணலாம். ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியமுடைய ஸ்கோர் கார்டு பார்ப்போம். மாயங்க் அகர்வால் ரீசெண்ட் புவர் பர்ஃபார்மன்ஸ், 11 ரன்கள். அவுட் ஆனது ஹர்திக் பாண்டியா, ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அதே மாதிரி டீம் டிராவிஸ் ஹெட் 24 பாலுக்கு 62 ரன். இவர் அவுட் ஆனதும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அபிஷேக் சர்மா அவுட் ஆனது ஒரு ஸ்பின் பவுலர், 23 பால் 63. ஏடன் மார்க்கரம் நாட் அவுட், ஹென்ரிக் கிளாசன் நாட் அவுட், 80 ரன், 42 ரன்கள். டோட்டலாக 277, 3 விக்கெட். ஸோ இந்த ஹர்திக் பாண்டியா அண்ட் கெரால்ட் கோட்ஸி இவங்க தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல ரோஹித் சர்மா, பேட் கமின்ஸ், இஷான் கிஷான், ஷபாஸ் அகமத். இந்த இடத்துல நமிதன் 30 ரன், ஜெய்தேவ் உண்டகட், அப்புறம் பேட் கமின்ஸ், ஜெய்தேவ் உண்டகட். ஸோ இந்த 5 பிளேயருமே என்ன மாதிரியான பவுலர்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸாக இங்கே விக்கெட்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஸ்கோர் கார்டு சம்மரி பார்ப்போம். ஹென்ரிக் கிளாசன், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட். இங்கே வந்து பியூஷ் சாவ்லா, ஏன்னா ஒரு 2 ஓவர் 34, 1 ஓவர் 4 ஓவர் 46, 4 ஓவர் 57. ஸோ ஒரு விக்கெட் 3 பேர் எடுத்திருக்காங்க. அபிஷேக் சர்மா பிளேயர் ஆஃப் த மேட்ச். அண்ட் மும்பை இந்தியன்ஸ் 246 for 5, 20 overs. திலக் வர்மா 64, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் 64. ஸோ இந்த இடத்துல நம்ம யாரை மீன் பண்ணலாம் அப்படின்னா சிவம் தூபேவை மீன் பண்ணலாம், இல்லைனா ரச்சின் ரவீந்திராவை மீன் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து சிவம் தூபே ஆர் ரச்சின் ரவீந்திரா. ஸோ அப்போ ரச்சின் ரவீந்திரா அண்ட் சிவம் தூபேவை நம்ம ஒரு மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிம் டேவிட் ஒரு அதிரடியான பிளேயர். இந்த இடத்துல யார் இருப்பாங்க அப்படின்னா மேபி ருத்ராஜ் கைக்வாட் இருக்கலாம், இல்லைனா டேரில் மிச்சல் வரலாம். இந்த இடத்துல பேட் கமின்ஸ் 2 விக்கெட்ஸ். இவர் கொஞ்சம் ஸ்லோவாக போடக்கூடிய பிளேயர் தான். ஜெய்தேவ் உண்டகட் அண்ட் ஷபாஸ் அகமத். ஸோ ஃபாஸ்ட் போலிங்க்கு தான் இங்கே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் மேட்ச் கார்டோடைய சம்மரி. இந்த சம்மரி பேஸ் பண்ணி நம்ம டீம் வந்து மேக் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம ரீசெண்டாக பார்த்த ட்ரீம் டீம். ஸோ இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சதும் நாளைக்கோடைய மேட்ச்சில் ட்ரீம் டீம் நம்ம சேர்த்து பார்ப்போம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரம்ப் கார்டு பிளேயர்ஸ். துஷார் தேஷ்பாண்டே விக்கெட் எடுக்கல. தீபக் சகார், ஜெய்தேவ் உண்டகட் அண்ட் அபிஷேக் சர்மா, இவங்க தான் ட்ரம்ப் கார்டு பிளேயர்ஸ். அடுத்ததான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக் டிராவிஸ் ஹெட், ஏடன் மார்க்கரம். சன்ரைசர்லேருந்து 2 டீம், ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சல். சென்னை சூப்பர் கிங்லேருந்து 2 பிளேயர்ஸும் நம்ம எடுத்திருக்கோம். டீம் ப்ரெடிக்ஷன், நல்லா டீம் ப்ரெடிக்ட் பண்ணுங்க. ஸ்கோர் கார்டு சம்மரியை நல்லா பாருங்க, ரிவ்யூ பண்ணுங்க. அதுலேருந்து உங்களுக்கு நல்ல இன்புட் வரும். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டீமை வந்து பிக் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.